வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அவர் விருப்பப்பட்ட ஒரு செய்தியை என்ன செய்தியை பேச போறாங்க அப்படிங்கறத இந்த பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு விருந்தினர் சாய்ஸ் பகுதியில் நீங்கள் பேச விரும்பக்கூடிய ஒரு செய்தி. நான் தன் கல்விக்காக கடன் வாங்கி இறந்து போன மதுரை மாணவன் லெனினை பற்றி பேசணும்னு நினச்சேன். காரணம் அந்த செய்தி அடைய வேண்டிய முக்கியத்துவத்தை அடையலைன்னு நான் நம்புகிறேன். ஒரு சுதந்திர நாட்டில் படிக்க விரும்பின ஒருத்தனுக்கு கடன் கொடுத்து அதுவே முதல்ல அவமானம். படிக்கிறதுக்கு என்ன கடன்? ஒரு பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அது கடமையை மறந்து கடன் கொடுக்குறோம், அதுவே தப்பு. அந்த கடனை வசூலிக்கிறதுக்கு அந்த பொறுப்பை இன்னொரு வங்கிக்கிட்ட ஒப்படைக்குது கடன் கொடுத்த வங்கி. அவன் ஒரே நாளில் கட்டுங்கிறான். ஒரே நாளில் கட்டணுங்கிறது எங்கேயுமே இல்லை. நீ தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் வாங்கின கடன் லெனின் வாங்கின கடன் 1,90,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா படிப்பு முடிஞ்சு ஓராண்டுக்கு வட்டி கிடையாது, அதன் பிறகு 11% வட்டி சொல்லுது. 1,90,000 ரூபாய்க்கு 2015 முழுக்க ஒரு வருஷத்துக்கு வட்டி போட்டாலே 2,10,000 ரூபா தான் வருது. ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனம் அவனை 2,48,000 ரூபாயை ஒரு வாரத்தில் கட்டு, 15 நாளைக்குள்ளே கட்டுன்னு சொல்லி அவனுக்கு கெடு அனுப்புது. 15 நாளைக்குள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. மாதம் 5,000 ரூபாங்கிற அளவில் 60 மாதங்களில் தான் வசூலிக்கணும்னு சொல்லுது. இது இப்படி திடீர்னு வசூலிக்கிற அதிகாரத்தை அவனை மிரட்டி அவனை சாவுக்கு தள்ளுன உரிமையை ரிலையன்ஸுக்கு யார் வழங்கினா? சரி, இதெல்லாம் செஞ்ச ரிலையன்ஸ் எவ்வளோ கட்ட வேண்டியது கேட்டால் அது 1,25,000 கோடி பணம் கடன் கட்ட வேண்டியிருக்கு. இதை யார் கேட்குறது? யாருமே கேட்குறதில்ல. முதல்ல எல்லோருக்கும் கடன் கொடுக்குறதுங்கிற மனோபாவம் ஏங்க வச்சு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்குறதுலேருந்து வீடு வாங்குறதுலேருந்து கல்வியிலேருந்து எல்லாருக்கும் கடன் கொடுக்குறதுக்கு எல்லா வங்கிகளும் தயாராக இருக்கும். இப்போது கல்வி கடனுக்காக மாணவர்கள் கடன் வாங்குறாங்க. இப்போ எல்லாருமே இதே மாதிரி மாணவர் கடன் வாங்கிட்டு யாருமே கட்டலைன்னா வங்கிகள்லாம் திவால் ஆகிறாதா? அதைத்தான் நாங்கள் தான் ஆள் வச்சுருக்கோம்ல, அடியால் வச்சுருக்கோம்ல, உங்களை கொல்லுவோம்ல. எப்படி கட்டாமல் இருப்பீங்க நீங்கள்? இல்லை, இது ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இப்போ லெனின் இறந்ததற்கு அடிப்படையில் கல்வி கடன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த காரணத்திற்கு நம்ம இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இது மாதிரியான பல மாணவர்கள், குறிப்பாக லெனின் அவருடைய படிப்பை முழுதாக முடிக்க முடியலை, அரியர்ஸ் வச்சிருக்காரு, அதனால அவருக்கு வேலை கிடைக்கல. அந்த பழு எல்லா படிப்பு முடிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா அந்த நாட்டில்? நிச்சயமா, அதுதான் என்னுடைய கேள்வியும் கூட. நீங்கள் இப்போ இந்த நியூஸ் 7 சேனலில் வேலை செய்கிற ஆட்கள் எடுத்து பார்த்துக்குங்க. எல்லோரும் வேலை செய்வதற்கு தான் படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை செய்வாங்க இல்லையா? கடந்த 20 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் பொறியாளர்களை தவிர வேறு யாரையும் தயாரிக்கிறது இல்லை. கலைஞர் படிப்பை சாகடிச்சாச்சு. சரியா? நீங்கள் போய் பிஏ ஜியாகிரஃபி படிக்கணும்னா தடுமாறிடுவீங்க. பிஏ ஜியாலஜி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொலைஞ்சிங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி கலைப்படிப்பை சாகடிச்சு 20 வருஷம் ஆச்சு இந்த நாட்டில். வரிசையாக நீங்கள் பொறியாளராக ரெடி பண்ணிட்டீங்க. பொறியாளர்கள் பூரா அவர்களுக்கான வேலைகள் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத துறையில் இருக்காங்க. அதனால லெனின் படித்து முடிக்கலை, அதனால வேலை கிடைக்கல, அதனால கடனை கட்டலைங்காதீங்க. படித்து முடித்தாலும் இங்கே வேலை கிடைக்காது. இங்கே எல்லா பொறியாளர்களுக்கும் இன்ஜினியர்னு படிக்கிறாங்கல்ல, இப்போ இன்ஜினியர் படிக்கிற எல்லாருக்கும் சராசரி மாத சம்பளம் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஆனால் படிக்க வரும்போது நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிடுவோம்னு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால படிக்கிற படிப்புக்கும் படித்து முடிச்சதுனால அவன் கடனை கட்டி, படித்து முடிச்சதுனால கடன் கட்டிருக்க முடியாது. 10,000 சம்பளத்துக்கு போய் எப்படி மாதம் 5,000 கடன் கட்டுவான்? நான் சொல்கிறது அடிப்படை முதல்ல படிக்கிறவனுக்கு கடன் கொடுக்குறதே தப்புங்கிறேன். நீ அவனை படிக்க வைக்க வேண்டிய கடமை இல்லையா? லெனின் இன்ஜினியரிங் படித்து முடிக்கல, ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிற தகுதியோட தான் +2 படித்து முடித்தான் இல்லையா? அப்போ அவனை படிக்க வச்சுருக்கணும்ல. ஏன் இந்த நாட்டில் இன்னும் கல்வி இலவசமாக்க முடியல? எவ்வளவு இலவசம் இருக்குது இல்லையா? அந்த பையன் ஒழுங்காக வீட்டுக்கு பிள்ளையாக இருந்திருப்பான். அவனை படிக்கிறதுக்கு கடன் கொடுத்து அவனை கடன்காரனாக்கி அவனை சாகடிச்சு அந்த வீட்டுக்கு பிள்ளை இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஒருத்தன் படிப்போடு இருக்கிறது முக்கியமாக உயிரோடு இருக்கிறது முக்கியமான? உயிரோடு இருக்கிறது தானே முக்கியம்.